அட வாழ பருவமல சோழ குயில போல நடந்து என் பின்ன ஜட குலுங்கிட ஜட குலுங்கிட எமது பெயர் தான் விலோச்சனாலாக வேண்டும். விலோச்சனா சரிம்மா. அதுக்கு முன்பதாக நம்ம பாசத்துக்கு மரியாதைக்குரிய நம்மளுடைய அண்ணாவாகிய நம்ம யூடியூப் சேனல் அண்ணாவாகிய நம்மளுடைய அக்னி புயல் ஆமா யாரு சேகரன் அவர்கள் ஆமா நம்மளுக்காக வருகை தந்திருக்கிறார். அவருக்கும் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அம்மா அப்படி எவ்வளவு பேரோ விலாச நாளாக இருந்தாலும் என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யாரு? எங்க அப்பா அம்மா பேர் என்ன தெரியுமா? நண்பா உனக்கு ஏன்னா கொழுப்பா ஏன்னு கேப்ப இன்னைக்கு கூத்து 9 மணிக்கு 9:30 ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் ஆடுறோம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்துருக்குது? 4-5 வருஷத்துக்கு மேல வந்துருச்சு. அப்பெல்லாம் அந்த மத்தாளக்காரு இந்த மத்தாளத்தை போட்டு இப்படி அடி கிடையாது, நீ குடல் இப்படி ஊத கிடையாது, பொட்டி அது வரைக்கும் இப்படி சவுண்ட் இல்ல. சால்ற சவுண்ட்னா கால எப்படி கொய்ய ஒயங்குது. ஜால்ரா அடிச்சு ஜால்ரா வழி அவார்டு வாங்கின வத்திரப்பட்டி பாடு முன்னாடி 5 பேர் அடிக்கிறோம். அப்பெல்லாம் அந்த மத்தாள ஜால்ரா வடிக்காத பிள்ளை வந்ததும் போட்டு மத்தாளத்துல நொறுக்குறீங்களே, அந்த கையில எங்க தவச்சிருந்தீங்க? பாடி போலாம். அம்மா என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யாரு? என்னை மாறால என கட்டி மடி மேல நடவலைக்கு நெய்யால சாதமிட்டு நேத்திரமா வளர்த்த தாயார் தந்தையார் யாரு? என் தந்தையாரோ விஸ்வகர்மா. என் தாயாரோ சாந்தனா தேவி. ஆமா, சாந்தனா தேவிக்கும் விஸ்வகர்மாவுக்கும் விவேச்சனா நீங்க மட்டும் பிறந்தீங்களா? இல்ல உங்க உடன் பிறப்பு யாராரு? நான் ஒருவளே பெண் பிறந்தவள். அம்மா அப்படி நீங்க ஒருவளே பெண் பிறந்திருந்தாலும் நீங்க யாரமா திருமணம் செஞ்சீங்க? அம்மா இந்த நெகண்டகரை வட்டணத்தை வாழ்ந்து வரக்கூடிய என் கணவர பயிரோ எரிகண்டா சூரன். என்ன பைத்தி முடிச்சிட்டு இருக்க? சூப்பர் பணம் கொடுத்தலையா?
அவன புரிச்சேன். ஏய் மறுவாதி கொடுத்து மறுவாதி வாங்கி. அது ரைட்டு. உன்னை ஆசன்பா உன் கணவரு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற அப்படியா? ஆமாடா இவன் புருஷன் எனக்கு முத்தம் கொடுப்பாருடா. ஏன்டா கேக்குற? இல்ல பல்லு வந்து ஜேஜேபி கிளப்பியாட்டுங்கல்ல, அது வந்து இப்படி முத்தம் கொடுக்கும்போது கீறி விட்டுறாது. டேய் என் புருஷன் அழகுலே அத்தனை அழகு வந்து அந்த சைடு பல்லுல தாண்டா நிக்குது. சும்மா அது ஒட்டு பல்லு கறி அந்த பல்லுல தாண்டா நான் மயங்கி இருந்தேன். பல்லு மேலே நீ ஆச்சப்பட்டுக்கிறேன் பாத்துக்க. நீ எப்ப இருப்பா? அதனால இந்த டெகடகரி வட்டடத்தை சீரும் சிறப்புடன் ஆட்சி புரிந்து வரக்கூடிய அந்த யாரு எரிகண்டாசூரனை நான் திருமணம் செய்து இல்லையா என் கணவருக்கும் எனக்கும் நாங்கள் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு எனக்கு ஏதாவது உத்திரவாட்டம் இருக்கிறதா இல்லையா? இல்லையா? நான் கண்டுபிடிச்சு போடுவேன். என்ன கண்டுபிடிப்பேன்? பாவத்தை பார்த்தா கண்டுபிடிச்சு போடுவேன். ஏன்டா என்னடா பண்ணுவ? நான் டாக்டரா? டாக்டரா? ஆமா டாக்டர்மா. என்னடா டாக்டர்? நான் ஆர்டிஎம்டி ஹோமியோபதி. ஹோமியோபதி டாக்டர். நான் பிரசவ வார்டுல தான் வேலை பார்க்கறேன். சரி குழந்தை பெத்திருந்தா எப்படி இருக்கும்? குழந்தை பெக்காதிருந்தா எப்படி இருக்கும்? அது கேக்குறியா? குழந்தை பெத்திருந்தீங்கன்னா அப்படியே கோச பழம் மாதிரி அப்படியே வரி வரியா இருக்கும். குழந்தை பக்கல்னா அப்படியே வாழை இலை மாதிரி அப்படியே வளவளன்னு இருக்கும். அப்படியா? என்னதெல்லாம் பாத்துட்டு நீ அப்பயே அவுட் ஆயிடுவ. என்ன சொல்ற? அவ்வளவு மோசமா இருக்குதா? 867 நாளைக்கு. பொறுமை சாமி. சரி சாமி, நாளைக்கு பேச. நாளைக்கு ஒகனைக்கல் பேசிக்கலாம். மகனே, அப்படி என் கணவருக்கும் எனக்கும் ஆசைக்கு ஒரு மகன், அழகுக்கு ஒரு மகன், அன்புக்கு ஒரு மகன், பண்புக்கு ஒரு மகன். என் பாசத்துக்குரிய என் மகன் யார் தெரியுமா? என் அன்பு மகன் யார் தெரியுமா? உன் பேர் அன்பு இல்லடா, என் அன்பு மகன். என் பேர் அன்பு தானே? உன் பேர் அன்பு. என்னுடைய அன்பு மகன் பெயர் என்ன தெரியுமா? நீ அம்மா மாதிரியா நான் மக மாதிரியா? சரி. ஓ தாயே. மகனே, உங்க மகன் பேரு? என் மகன் பெயரோ என்ன கண்மணி பாலன் தெரியுமா? வக்கர கேது கண்மணி பாலன். என்ன பாடுபடுறா? எதுக்குடா? அப்படி வக்கரக்கேது ஒரு மகனை நான் பெற்றெடுத்து நான் சீரும் சிறப்புடன் இருக்கின்ற போது நீ ஓடி ஓடி வந்த காரணம் என்ன? சரி, அதெல்லாம் போட்டு எங்க போலான்னு இருக்கிற? என் கணவரை சந்திக்க வேண்டும்டா. முறி வாயா. ஆமா அந்த அக்கா சாய் மேல பாட்டு பாட சொல்லுச்சு. ஓம் சக்தி மேல பாட்டு பாடாம போனல அந்த காசு கழட்டி கொடுத்துரு. பாட்டு பாடுறியா? இவனுக்கு குத்தலன்னு போறாம தடா. இப்படி இப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு ஒரு மனசாச்சு. அப்ப எத்தனையோ பேர்ல எங்க ஆச்சு சாப்பிடுறாங்க, நீ சாப்பிடுந்தா? அம்மா என்னப்பா கேக்குற? என்ன எங்கேயும் விட மாட்டேங்கிற? விட முடியாது. ஓம் சக்தி மேல ஒரு பாட்டு. ஏன்டா எங்க அக்கா அவர் மட்டும் தான் 2 பேர்த்த கேட்டாங்க, நீ ஏன்டா அதுல? இரு, கவலைப்படாத. உனக்கு என்ன எல்லாம் பாடுதுன்னா பாடுவல்ல. யார் யார் ஓம் சக்தி மேல ஒரு பாட்டு பாடலாங்கிறீங்களா? எல்லாம் கை தட்டுங்க. கை தட்டுங்க. பாடுதான். அப்ப எல்லாம் ஒண்ணா தோசை கட்டிக்கிட்டீங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அதுங்களும் விடுறதால. அம்மா, இந்த சேலநாயக்கனூர்ல இந்த ஊரு பொதுமக்களும் இந்த நாடகத்தை விட்டவர்களும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்க இந்த உள்ளூர் மக்களும் வெளியூர் மக்களும் அனைவருமே அந்த பத்தினி பராசக்தி இல்லனா இந்த உலகத்துல எதுவுமே ஏங்காது. அப்படி அந்த ஓம் சக்தி மேல இந்த என்ன பேர் மறந்து போயிட்டேன். சம்பு கோவிந்தன் சம்பு. அக்கா பேர் என்ன? சம்பு. எப்படி? கோவிந்தன் சம்பு. ஆமா, ஓம் சக்தி மேல கொடுத்திருக்காங்க. ஆமா, பெரியவங்க மட்டும் எந்திரிச்சு உட்காருங்க, சின்ன பிள்ளைங்க தூங்கட்டும். அல எலி புடுக்கு. கொஞ்ச நேரம் ஆகும், அப்புறம் பாத்துறேன். ஓம்
உனக்கு நான் தாளாட்ட தாயே
போட்டாவ கட்டி மச்சானத்தில் போய் போட்டாவோ மாமாளுக்கு அண்டு பார வச்சு எல்லாத்தையும் சாமி வேற வச்சு வர வச்சு வேகமாலி பண்றேன். இது வாங்கி போயிரு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன ஆமா இதோ ஓம் சக்தி கோயில் இதே நாடகம் தான் வச்சு ஆடணும். அட ஓம் சக்தி கோயில்ல ஆமா இப்ப அதே இந்த தாய் குளம் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து இதே நாடகம் வேணும்னு சொல்லி அருபாடுபட்டு அதனால இந்த ஓம் சக்தி கோயில்ல இந்த நாடகம் ஆடணும். அந்த பத்தினி அருளை பெற்று இந்த ஊரு பொதுமக்கள் அனைவருமே இந்த ஓம் சக்தி கடைக்கண் பார்வையோட வாழையடி வாழையாக பள்ளி போல கலகலத்து அருகு போல வேறுன்றி உங்கள் போல தளதளத்து அவருக்கு உங்க வந்திருக்கும் குடும்பம் எல்லாம் சிறும் சிறப்புடன் இந்த ஓம் சக்தி வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். ஓம் சக்தி. அம்மா அப்படி இருந்தாலும் என் கணவராகப்பட்டவன் யாரு எரிகண்டாசூரன். இந்த எரிகண்டாசூரனை ஏதோ ஒரு காரணமாக என் கணவர் அழைத்திருக்கிறார். அவரை போய் பார்க்கலாமா? உடனே போய் நினைக்கலாம். பார்க்கலாம். சுவாமி மன்னவரே
சுவாமி இருட்டுல பேசுற தானா இருட்டு கட்டி போச்சு. இருக்கு தமிழ் மறந்து போச்சுங்க. இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிற ನನಗೆ ಕನ್ನಡ ಬರಲ್ಲ, ನನಗೆ ತೆಲುಗು ತೆಲ್ಲದು ಬಾವ. ಏಮಿ ಶಶದ ಏಮಿ ನಾಕ್ತಿವ எப்படி ஏய் ஓய், என்ன சொல்ற என்ன சொல்ற அப்படிங்கிற ಸ್ವಾಮಿ தேவி யாரோ ஒரு ஆள் அந்த சூச்சத்தை கண்டுபிடிச்சிட்டாரு சிரிக்கிறாங்க. அதே என் புருஷனுக்கு சேர்த்து கொடுக்குறேன், அதே குக்கத்தை கடிப்போங்க. தேவி உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. யார் பேசுறது முன்னாடி கண்ணு நோட்டி போடுவேன். கண்ணே விலாசனை ஏமி பாபா எப்போ வருமா தெரியல இந்த கண்ணு. ஏய் மேகவாயா உங்க அம்மா என்னடா பேசிட்டு இருக்கறா அம்மாளா அவ யாருன்னு எனக்கு தெரியாது. மன்னா, உன் மனைவியாகப்பட்டவளை என்னை அது சீக்கிரம் வரவழைத்த காரணமே அது என்ன நேரத்துக்கு கரண்ட் போன நேரத்துக்கு கூப்பிட்டுருக்கிறேன். தேவி லைட் ஆஃப் பண்ணா உனக்கு தெரியாது. எதுக்குடா அரையன் வாடா வாடா டே தேவடியே கூட்டி போய் ஏன்னா கரண்ட் என்னடா பண்ணா இந்த பல்லு புண்டு எது கூப்பிட்டுருப்பாங்கிற ஒண்ணு சொல்றா மேகவாயா நைட்டு 12 மணிக்கு இதுக்கு தான் எதுக்கு ஓ உட்காந்து பேசுறதுக்கு உட்காந்து பேசுறதுக்கு அப்படியே ஆசையா அன்பா ஒரு கிஸ் கொடுக்கலான்ட்டு. எனக்கு கூட முத்தம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏ அழுப்பு புண்டை எங்க கொடுறா தேவி போ. இருவர்களை பேசிக் கொண்டிருக்கும் போது நம்ம அரண்மனைக்கு பின்பக்கம் நாராயணன் என்று ஒரு சத்தம் வருது பாரு. ஓஹோ, நாம அரண்மனையில இருக்கின்ற போது ஏதோ ஒரு சத்தமாகிறது. அது யாருடைய சத்தமாக இருக்கும்? என்ன ஒரு விபரீதமான சத்தம். பார்த்துட்டு மறுபடியும் ஒன்று அழைக்கிறேன். என்ன அந்த சத்தம் யாருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டா தெரியல ஐயே. ஆகட்டும் சுவாமி. ஏன் வாட பயமாகுது? கேளுங்கள் சபையர்களே, எரிகண்டாசுரனும் விலோச்சனாவும் அரண்மனையில் இருக்கும் பொழுது அதே சமயத்தில் இந்த உலகத்தை ஓர் நொடிகள் வித்தரக்கூடிய நாரத மகாமுனிவர் சபை தருவார். அவரா மட்டும் செய்கிறார். நாராயண தவளாயன யாருக்கு என்ன தெரியும்?
சாட்டையெல்லாம் நீ அடிக்க மாட்டான் கம்முன்ற. மாதவா சாணி அல்லடா சிசிரே சிசினா ஏண்டா என்ன சிசிங்கிறாரா? ஏ உருவே எங்க நிக்கிறோம் யாரு எடுத்த பேசுறமே சட்டாட பயமா பேசிட்டு இருக்கிற. ஆமா ஆமா சீலநாயகனூர் கந்துகார் வந்துக்கிறான் பார்த்து பயந்துக்காதீங்க. எப்படி கந்துகாரனா ஜமீனி வாங்க வருமே ஆனா இப்ப வர மாட்டேன். வராத அங்கே நில்லு. ஆமா ஆகினால் நாட்டினாடு மகாநாடு ஆமா. நம்மளை போல் நாடு நடி இருக்கலாம். சொந்தமான தாய் நாடு தலைநகரம் அச்சுமலையம். நீ நாடு நாட்டு மேல யாஜாமி என்ன மட்டும் தூங்கிட்டு இருந்தே தெரியாது. எப்படா பார்த்த உள்ள கதை கேட்டு இருந்தேன். கதை கேட்டு இருந்து பொறந்து தூங்கிட்டு இருந்தீங்க. ஆள் விட்டு எல்லாம் படிக்கிறோம். ஏய் ஓய் எந்த ஊரு சாமி இது குறுக்குப்புட்டி. சிவபுனி குறு குறு காய் போயிருவாங்க. சொல்லுடா பட்டியல மண்ணு மண்ணை தட்டி போடுவேன். சீலநாயகமுட்டி பைபாஸ். ஏன்டா வேணது என்ன சாட்டி அடிச்சு இந்த கோலே உடஞ்சு போய் அடிச்சணும். நீ அடிப்ப நான் தாங்கணுமே. என்ன ஊரு கட்ட சொல்ற சீலநாயகனூர் என்ன ஊரே ரொம்ப வவரே வலிக்குதா. அதாவது சீலநாயக ஊர் என்றால் நம்மளுக்கு ஒரு தாய்நாடு தலைநகரம். ஆமா எதைக்காக நாடகத்தை அழகில் வைத்திருக்கிறார். கையில காசு அதிகமா இருக்குது அதனால கூத்து விட்டுக்கிறாங்க. கையில காய்ச்சி வச்சுட்டு அதிகமா இருக்குதா. எங்கடா இருக்குது உங்க ஊர்லாம்? இங்கதான் பக்கமா தான். எதுக்குடா கூத்து? என்னப்பா கூத்து பேரும் தெரியல, யாரு கூத்து விட்டாங்கன்னு தெரியல, எங்க ஷாப்னு தெரியல, என்ன நாடகம்னு தெரியல, எதுவுமே தெரியாம இந்நேரத்துக்கு யாரு நகரத்துக்கு ஆச்சு மாட்டேன். யாரு முன்ன வந்தது? நான் வர கிடையாது. நமக்கு முன்னாடி ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் கேட்டுருந்தாங்க. கேட்டு தெரிஞ்சுக்க. எதுக்குடா கூத்து? இந்த வெங்கடாஜலம் ஐயாவுக்காக அவன் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றோம். அதாவது வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் ஆண்டு மனித காரணத்தினால அவருக்கு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறுதுளி பெருவல்லமாக கல்லெல்லாம் மாணிக்க கல்லகாதான் சொல்லெல்லாம் மணிச்சந்திரன் சொல்லிக்கு நிகராகாதான். அது போல அவர் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேர்பட்ட தீப ஒளியும் தெய்வீக சிவமேற்கிறார். நாடகத்தை வெயில் என்ன ஒன் தங்க என் காதலி அது யாரு இல்லையா சகல சட்டிப்படம் மட்டும். அதாவது பாக்கியாத்தை பார்க்கலாமா வளவுண்ட ராமாயணத்தை கேட்காத்து கேட்கலாம் கீர்த்து உள்ள மகாபாரத்தை அது போல சிவ புராணத்தில் ஒரு பாகமாக வழங்க வெட்ட என்ன நாடகம் சொல்லுடா சொல்லுடா பட்டு நாடகத்து பேர் தெரிஞ்சே சொல்லலாம். நாடகத்து பேர் தெரியல நான் சொல்ற மாதிரி சொல்றியா? அதாவது பக்கரிகாதி நறுமலே இந்த நாடகத்திலே சபை தருமாறாக நாடு வெளியிட போல் நான் யார் எமது பெயர் என்ன தெரிஞ்சுட்டே யாரு நகரத்துக்கு அப்ப நாடகத்து பேர் தெரியுது இல்ல? இந்த நாடகத்துல நீ யாரு? இல்லடா எனக்கு தெரியுது. உனக்கு 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 தெரியுதுன்னு கேட்கணும்ல. உனக்கு தெரியுதுன்னு பாக்கணும்ல. இந்த நாடகத்திலே வேலை மூண்டு வெளிவந்து நிற்கும் போதே வெள்ள பூண்டு என்ன மூணு கடல் இருக்குதாடா இல்ல 350 நாடகத்தில் நாட்டியா சொல்லு சொல்லு சொல்லு. சத்தியம்